இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7-8 வசனங்கள். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் வாக்கின்படியே அன்றி தேசத்தில் மழை பெய்யாது என்று ஆகாபிடத்தில் எலியா சொல்லுகிறான். இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறான். அதன் பிறகு கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நான் சொல்லும் வரைக்கும் கேரி தாற்றண்டையில் ஒளித்திரு என்று. கேரி தாற்றண்டையிலே தங்கியிருக்கிறான். கர்த்தர் அனுப்பின காகம் கொண்டு கொடுத்த அப்பம், இறைச்சி இவைகளை சாப்பிட்டு அந்த கேரை தாற்றின் தண்ணீரை குடித்து வாழ்ந்து வருகிறான். மழை பெய்யாதபடியினாலே தேசத்துல பஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. அதே நேரத்துல எலியா எங்கே தங்கியிருந்தானோ அந்த ஆற்றின் தண்ணீர் முழுவதுமாக வற்றி போய்விட்டது. தண்ணீர் முழுவதும் வற்றி போய்விட்டது. பல நேரத்துல வார்த்தையின்படிதான் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படி இருந்தும் சில நேரத்துல நாம் எதிர்பார்க்காத விதமாய் கர்த்தர் சொல்லிதானே இங்கே இருந்தேன், கர்த்தர் காண்பித்த பாதையில் தான் நான் செல்லுகிறேன். அப்படி இருந்தும் ஏன் இந்த வறட்சி? வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வறட்சி வரும்போது என்ன செய்கிறோம்? இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆற்றின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய சித்தப்படிதான் உங்கள் வாழ்க்கை செயல்படுகிறது, நடக்கிறது என்பது நிச்சயமானால் இந்த பூமியிலே காணப்படுகிறவைகள் வற்றி போனாலும் வார்த்தை உண்டாகும். வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்கிறார். 10வது வசனம், அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். வறட்சியில் என்ன செய்கிறோம்? இங்கே எலியா செய்தது என்ன? கர்த்தருடைய சத்தம் உண்டாக காத்திருக்கிறான். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவியை சாய்க்கிறான். கர்த்தருடைய சத்தத்தின்படி செல்ல ஒப்பு கொடுக்கிறான். அப்படிப்பட்டவன் தேவனால் பராமரிக்கப்படுகிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை பராமரிக்கும்படி. வறட்சியானாலும் தேவ பிள்ளைகளே, எதை குறித்து கலங்காதிருங்கள். உங்களை பராமரிக்க என்ன செய்ய வேண்டுமோ கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமே, நம்மை பாதி வழியில் விட்டு விடுகிறவர் அல்ல. பொய் சொல்ல அவர் மனுஷனும் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓசியா 11 சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்? நான் மனிதன் அல்ல. மனிதன் என்றால் ஒரு கடினமான சூழ்நிலையில கைவிட்டு செல்வதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கேரித் ஆற்று தண்ணீர் வற்றினாலும் வார்த்தை உண்டாகும். வார்த்தை எதற்காக உண்டாகிறது? நாம் பராமரிக்கப்பட, நாம் பாதுகாக்கப்பட. வறட்சியை குறித்து கலங்காதிருங்கள். வறட்சியிலே வெளிப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை எதுவோ அதற்கு அப்படியே செவிசாய்க்க ஒப்பு கொடுங்கள். பஞ்ச காலமானாலும் பசி இல்லாமல் போஷித்து நடத்த என் தேவன் நல்லவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பல நேரத்தில் இப்படிப்பட்ட வறட்சிகள் வரும்போது நாம் வார்த்தைக்கு செவி சாய்க்க மறுக்கிறோம். நாம் பண்ணக்கூடிய பெரிய தப்பே அதுதான். ஏன் வறட்சியில வார்த்தை உண்டாகிறது? சமயத்துக்கேற்ற வார்த்தை தருகிறவர். ஒரு வறட்சியான சூழலிலே கர்த்தர் எனக்கு வார்த்தை தருகிறார் என்றால் நான் தேவனுடைய பாதுகாப்பிலும், தேவனுடைய பார்வையிலும், தேவனுடைய பராமரிப்பிலும் இருக்கிறேன். நீங்க வாழ்க்கையில வறட்சி தான், ஆனா வார்த்தை இருக்குதா? கர்த்தர் பேசுறாரா? நீங்க தேவனால் பராமரிக்கப்படுகிறீர்கள். எனவே சோர்ந்து போகாதிருங்கள். அந்த நேரத்துல கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதற்கு செவிசாய்க்கு ஒப்பு கொடுங்கள். குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை நடத்துவார். நல்ல தகப்பனே, வறட்சி ஆனாலும் எங்களை பராமரிக்க நீர் இருக்கிறீர்.
ஆற்று தண்ணீர் வற்றலாம், வார்த்தை உண்டாகும். எந்த சூழ்நிலையானாலும் உம்முடைய வார்த்தை வெளிப்பட்டால் நாங்கள் நிச்சயம் பராமரிக்கப்படுவோம். ஆண்டவரே, பல நேரத்தில் வறட்சியின் அனுபவம் வாழ்க்கையில வரும்போது எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி செவியை விலக்குகிறோம். எங்களை மன்னிப்பீராக. தகப்பனே, உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அப்படியே ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.